என் பிறவி துன்பமெல்லாம் அந்த பயிற்சி முகாம் நடந்தது. ஆனால் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்குள்ள நான் அவ்வளோ அந்த 5 நாள் சம்பவத்தையும் ஒரு மணித்தியாலத்துக்கு உங்களுக்கு சொல்லவும். அப்ப எந்த விதத்திலும் தயவு செய்து உங்களுடைய காலில் விழுந்து இந்த ஞாயிற்கடியன் கேட்பது, வள்ளல் பெருமானுடைய நெறியிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று எல்லாரும் விருப்பத்தோட நீங்க வந்திருக்கின்றீர்கள். ஆகவே முதலிலே உடல் பெற்ற நீக்கி ஆன்மாதான், அதாவது உயிர்தான் வாழ வந்தது என்ற நினைவோடு அந்த நினைவை புருவ மத்தியிலே நிறுத்தி பழக வேண்டும். இது நெறிக்கு அடிப்படை. இதிலே இல்லாமல் பெருமானுடைய நெறியிலே நாங்கள் எதையும் சாதித்து விட முடியாது. அதற்கு பல பயிற்சிகள் எல்லாம் இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் பேசிக்கொண்டிருக்க நேரம் இல்லை. ஆகவே எங்களுடைய இயல்பை மாற்றிக்கொள்வதுதான். உடல் பற்றி நீங்கினால் அந்த விருப்பு வெறுப்பற்ற அந்த இயல்பு எங்களுக்கு வந்துவிடுமாக இருந்தால் புருவமத்திலே தானாக கொண்டே அந்த நினைவு எங்களுடைய மனம் புருவமத்திலே நிற்கும். அப்படி புருவமத்திலே இருந்து நாங்கள் வாழ 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 நாளாந்தம் எங்களால் இயன்ற வரையிலே நாங்கள் காணியம் வித்தோ அல்லது கார வித்தோ நாங்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எங்களாலே இந்த இடத்தை தெளிவாக பேசுகின்றார் பெருமானார். எங்களுடைய ஜீவனை நட்டமடைய வைக்காமல், இப்ப நாங்கள் ஒரு தொண்டை செய்ய எங்களுடைய ஜீவன் நட்டமடைந்தால் அந்த தொண்டால் என்ன பலன்? எங்களுக்கு ஜீவசக்தி சேமிக்கப்படாது. எங்களுடைய ஜீவனை நட்டமடைந்து கொண்டிருக்கே. அப்ப ஜீவசக்தி சேமிக்கப்படாமல் அந்த நம்முடைய ஜீவனை பலப்படுத்தாமல் செய்கின்ற தொண்டுகள்னாலே எந்த பலனும் இல்லை. எங்களுடைய வரவு செலவுக்கு ஏற்றவாறுதான் நாங்களும் தொண்டு செய்ய பழக வேண்டும். இது முக்கியம். பெருமானார் மிகவும் தெளிவாக பேசுகின்ற இடம் இந்த இடம். தொண்டென்றப்போல் நாங்கள் எல்லாவற்றையும் கொண்டே போட்டு செய்வதென்றது அல்ல. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுக்கின்ற ஊதியத்திலே நாங்கள் எளிமையாக வாழ்ந்து கொண்டு, இது முக்கியம். எளிமை என்பது முக்கியம். ஒரு ஆடம்பரம் இல்லாமல் சராசரியாக இப்போ ஒரு இங்க பண்ண ஒரு வீடு, ஒரு கார், இது இங்க அடிப்படை. அப்ப இந்த செயலெல்லாம் செய்து நாங்களும் எளிமையாக வாழ்ந்து கொண்டுதான் புற ஜீவர்களுக்கு தொண்டு செய்ய நாங்கள் முற்பட வேண்டும். நாங்கள் உழைக்கிற எல்லாவற்றையும் கொண்டே தொண்டு செய்ய சொல்லி பெருமானார் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் மிகவும் முக்கியமாக அவர் குறிப்பிடுறது என்றால் எளிமையாக வாழ்ந்து நீ பிறருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அப்படி தொண்டு செய்து கொண்டு வர 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 இந்த புருவமத்தியில் இருக்கின்ற ஜீவன் தூய்மைப்படும். நாங்கள் முதலாவதாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வேறுபாடும் இல்லாமல் நாங்கள் எந்த விதத்திலும் சாதி மதம் கலர் ஆண் பெண் எந்த வேறுபாடும் இல்லாமல் நாங்கள் தொண்டு செய்து வருவோமாக இருந்தால் இதிலே இந்த இடத்திலே எங்களுடைய மனம் நீக்கும். இது மனிதநேயம் உருவான உடனே இந்த இடத்திலே நினைவு சாதாரணமாக வந்துவிடும். மனிதநேயம் என்பது நாங்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எந்த வேறுபாடும் இல்லாமல் நேசிப்பது மட்டுமல்லாமல் எங்களால் இயன்றவர்களுக்கு, எங்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு நாங்கள் எங்களாலான சிறு தொண்டு மிகவும் எளிமையாக தொண்டு செய்து நாங்கள் என்னை போலே பிறரும் வாழ வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு நாங்கள் தொண்டு செய்து கொண்டு வாழ்வோமாக இருந்தால் எங்களுக்கு மனிதநேயம் வந்துவிடும். அப்படி மனிதநேயம் வந்துவிட்டால் இந்த புருவமத்திலே மனம் நீக்கும். எந்த விதமான பயமும் யாருக்கும் தேவையில்லை. மனிதநேயம் எங்களுக்குள்ளே கைவர பெற்று விட்டால் புருவமத்திலே மனம் நீக்கும். அப்ப இதோட காணுமாண்டா இல்லை. இனிமே அடுத்த கட்டத்தை பற்றி பேசுறேன். அப்ப இப்படியே நாங்கள் புருவமத்திலே இருந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பசியாற்றி வைத்து உள்ளுணர்வோடு ஜீவகாரணிய, அந்த ஜீவகாரணியம் என்பது எங்களுக்குள்ளே ஓடுகின்ற ஒரு சக்தி. இப்ப நாங்கள் ஒருத்தனுக்கு தொண்டு செய்தால் அந்த சக்தி எங்களுக்குள்ளே ஓட வேண்டும். அந்த சக்தி ஓடாமல் செய்கின்ற தொண்டினாலே எந்த பலனும் கிடையாது. அப்ப உள்ளுணர்வோடு, ஜீவகாரணிய உள்ளுணர்வோடு இருந்து நானும் நீயும் வேறில்லை, நாங்கள் எல்லாம் ஆன்மநேய சகோதரர்கள் தான் என்கின்ற அந்த ஒருமித்த நினைவோடு இருந்து நாங்கள் நம்முடைய மனித குலத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு செய்யும் பொழுதோ முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடம், கடன் பட்டோ அல்லது வேறையாட்டியன் வேண்டியோ செய்யக்கூடாது. எங்களால எந்த அளவுக்கு என்ன செய்யலாமோ
நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலே எளிமையாக வாழ்ந்து இஞ்சத்தையை பொறுத்தவரை ஒரு வீடு ஒரு கார் அவசியம். அப்ப அதுகளெல்லாம் அந்த வாழ்க்கை அந்த அந்த விதத்திலே அடிப்படை எல்லாம் நாங்கள் தேடிவிட்டு நாங்கள் கொஞ்சம் எளிமையாக வாழ்ந்து கொண்டு, இப்ப கார்ல எல்லாம் இப்ப ஒரு மரக்கறி வேணும்னா கத்தரிக்காய் வேணும்னா உடனே காரை எடுத்துட்டு போவார்கள் சிலர். அப்படி செய்யாமல் கிழமை கொறுக்கா கடைக்கு போய் தேவையான மரக்கறியை வேண்டி என்று வைத்தால் அப்ப அந்த காரினாலே எங்களுக்கு காசு கொஞ்சம் மிஞ்சும். அப்படி எங்களுடைய வாழ்க்கையை எளிமைப்படுத்தி கொண்டு எங்களுடைய சக தோழர்களுக்கு நாங்கள் தொண்டு செய்ய வேண்டும். அப்படி தொண்டு செய்து கொண்டு வர 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 மனிதநேயம் பூரணமாக எங்களுக்கு ஒரு ஒரு உண்மையான மனிதநேயம் என்றால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உண்மையான நிலையில இருந்து அன்பு செலுத்துகின்ற நிலை. அந்த அன்பு சக்தி எங்களுக்குள்ளே உடலிலே ஓடும். இது சத்தியம். அன்பு என்பது ஒரு சக்தி, அது ஒரு சொல் அல்ல, அது சக்தி. ஒருவருடைய கஷ்டத்தை நாங்கள் உணர்ந்து அந்த கஷ்டத்தை போர்த்த முற்படும் பொழுது எங்களுக்குள்ளே அந்த அன்புதான் பொருந்தி ஆன்மாவிலே பொருந்தி நானும் நீயும் வேறில்லை, நானும் நீயும் ஒரே ஆன்மநேய சகோதரர்கள் தான் என்கின்ற உள்ளுணர்வோடு நாங்கள் ஒரு தாகத்திலே வரும் பொழுது ஒரு கிளாஸ் தண்ணியை குடித்தால் கூட அதுவும் ஜீவகாரணியம்தான். அப்படி பெருமானாருடைய நெறி பொருளாதாரத்தை அள்ளி கொட்டி செலவழிப்பது அல்ல. எங்களால இயன்றளவு எங்களுடைய குடும்பத்தை அடிப்படை நிலையிலே இருந்து கொண்டு எளிமையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு மிகுதியை ஒரு குறிப்பிட்ட வீதத்தை நாங்கள் எங்களுடைய சக தோழர்களுக்கு ஏதாவது விதத்திலே என்னென்ன விதத்திலே கஷ்டப்படுகின்றார்களோ அந்தந்த விதத்திலே அவர்களுக்கு உள்ளுணர்வோடு செய்ய வேண்டும். என்னுடைய காசு இருக்கண்டு செய்வதில்லை, உள்ளுணர்வோடு செய்தால்தான் நமக்கு உடம்பிலே அந்த அந்த அன்பு சக்தியோடு இந்த உடம்பு தூய்மைப்படும். இல்லை அவட்டி சும்மா காசு டக்கண்டு கொடுத்து செய்யறதுனாலே எந்த பலனும் எங்களுக்கு ஏற்படுறது இல்லை. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் உண்மையான உள்ளன்போடு கொடுத்து பழகுங்கள். அப்படி அந்த தண்ணியை அந்த கொடுத்து அவர் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உபகார சக்தி தோன்றும். அந்த உபகார சக்தி தான் அருள் சக்தி. தெளிவாக பேசுவார் உரப்பகுதியில். ஒவ்வொருத்தரும் எங்கள் தரத்துக்கு ஏற்றவாறு உபகார சக்தியை உண்டு பண்ண வேண்டும். அப்படி உண்டு பண்ணினாத்தான் மழை நல்ல மழை பெய்யும், அழிவில்லாமல் பெய்யும், சுனாமி வராது, எல்லாம் இயற்கை எங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்ப நாங்கள் உபகார சக்தி இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. உபகார சக்தி என்பது நாங்கள் இன்னொருத்தருடைய துன்பத்தை உணர்ந்து உள்ளுணர்வோடு நீயும் நானும் ஒரே ஆன்மநேய சகோதரர்கள் தான் என்ற அந்த உள்ளுணர்வோடு கொடுக்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு மலர்ச்சி வருகின்றது. எனக்கு அன்பு அந்த ஆன்மாவோடு பொருந்துகின்றது. அப்ப அதை பெற்றுக்கொள்ள அந்த நபரும் இந்த நேரத்தில் எனக்கு இந்த உதவியை செய்த உங்களை நான் எப்படி வார்த்தையாலே எப்படி அழைப்பேன் என்று சொல்ல முடியாமல் அந்த நபரும் ஆனந்தத்திலே அதை பெற்றுக்கொள்வார். அந்த பெற்றுக்கொள்ளும் பொழுது ரெண்டு பேருமே அந்த ஆனந்தத்திலே தலைத்து அந்த ரெண்டு பேர்ல இருந்து வெளிக்கொணரப்பட்ட சக்தி தான் உபகார சக்தி என்று பெருமான் பேசுவார். ஆகவே ஒவ்வொருத்தரும் எங்களுடைய தரத்துக்கு ஏற்றவாறு இது மிகவும் முக்கியம். தரத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்திலே உபகார சக்தியை தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்பது திருவருட்பாவிலே உரப்பகுதியிலே தெளிவாக பேசுகின்ற இடம். உபகார சக்தி என்னென்று உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கி இருக்கும். நான் திருப்பூருக்கு ஒருக்கா சொல்லிட்டு நான் அங்கால போகின்றேன். உள்ளன்போடு நாங்கள் ஒருத்தருக்கு ஒரு உதவியை செய்யும் பொழுது எங்களுக்குள்ளே அந்த அன்பு சக்தி உள்ள அன்பு சொரிந்தாத்தான் அந்த ஆன்மாவை பற்றிய துன்பத்தை உணர்ந்தாத்தான் உணர்ந்து செய்யும் பொழுதுதான் எங்களுடைய உள்ளத்திலே அந்த அன்பு சக்தி ஊற்றெடுத்து ஓடும். அப்படி அதை பொறுகின்றவர் இந்த நேரத்திலே ஒரு தாகம் அல்ல ஒரு பசி அதுக்கேற்ற நிலையில நாங்கள் உதவி செய்யும் பொழுது அவருக்கும் ஒரு திருப்தி இன்பம் உண்டாகின்றது. இந்த நபர் இந்த நேரத்திலே இதை தந்து விட்டார் அந்த ஆன்மாவும் ஆனந்தப்படுகின்றது. ரெண்டு ஆனந்தமும் சந்திக்கின்ற அந்த நிலைதான் ரெண்டு பேர்ல இருந்து உருவாகின்ற அந்த ஆனந்தம் தான் உபகார சக்தியாக வள்ளல் பெருமான் பேசுவார். அந்த சக்தி எங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகம் அனைத்துக்குமே அந்த சக்தி தேவை. அந்த சக்தி இல்லாத காரணத்தினாலேதான் இன்றைக்கு சுனாமியும்
மழை அழிவு காற்று எல்லாம் அமெரிக்காவில் எரியுது. இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய காரணம் உபகார சக்தியை மனிதன் தோற்றுவிக்காமை தான். துன்பமெல்லாம் இன்றோடே